உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். உங்களுடைய பிசினஸ் கோச்சாக இன்றைய இந்த சிறப்பான வழிகாட்டுதல் அமர்வுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நாம எல்லாரும் நம்மளோட தொழில் வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றி அடையணும்னு ஆசைப்படுறோம், சரிதானே? ஆனா அந்த வெற்றியை அடையறதுக்கான சரியான ஒரு ப்ளூ பிரிண்ட், அதாவது வரைபடம் நம்ம கிட்ட இருக்கா? இன்னைக்கு நாம அலச போற விஷயங்கள் ஒரு வெற்றியின் கட்டமைப்பை ரொம்பவே தெளிவா நமக்கு காட்டப்போகுது. ஒரு ஸ்ட்ராங்கான பில்டிங்க்கு எப்படி ஒரு ஆழமான அடித்தளம் தேவையோ, அதே போல உங்க கரியர் வளர்ச்சிக்கும் ஒரு முறையான கட்டமைப்பு தேவை. வாங்க இந்த பகுப்பாய்வுக்குள்ள நாம நேரடியா இறங்கி உங்க எதிர்காலத்தை எப்படி டிசைன் பண்றதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நாம பார்க்க போற செயல் திட்டம் ரொம்பவே தெளிவானது. ஒரு ஸ்ட்ராட்டஜிக் கரியர் மூவ், குறைந்த முதலீட்டுல தொடங்குறது, ஸ்கில் டெவலப்மெண்ட், டீம் சப்போர்ட், ரெசிடுவல் இன்கம், அப்புறம் ஃபைனலா ஒரு ரியாலிட்டி செக். இந்த 6 படிகளை தான் நாம இந்த அமர்வுல பார்க்க போறோம். இது உங்களை நிதி சுதந்திரத்தை நோக்கி கூட்டிட்டு போற ஒரு தெளிவான பாதையா அமையும். இப்போ உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான கேள்வி கேட்க போறேன். வழக்கமா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா இருக்கிற அந்த தலைவலி, பெரிய ரிஸ்க், இது எதுவுமே இல்லாம உங்களால சொந்தமா ஒரு தொழிலை உருவாக்க முடியும்னா அது எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பலருக்கும் சொந்தமா பிசினஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கும், ஆனா போட்ட காசு போயிடுமோங்கிற பயம் அவங்கள தடுத்து நிறுத்தும். அதே சமயம் மாச சம்பளத்தை மட்டுமே நம்பி இருந்தா நம்ம வாழ்க்கை ஒரு கட்டத்துக்கு மேல அப்படியே தேங்கி போயிடும். இந்த ரெண்டுக்கும் நடுவுல எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்லாத ஒரு பாதுகாப்பான பாதை இருந்தா நீங்க அதை கண்டிப்பா தேர்ந்தெடுப்பீங்க இல்லையா? அந்த பாதையை பத்தி தான் நாம இன்னைக்கு பேச போறோம். முதல் படியா ஒரு வியூக ரீதியான தொழில் நகர்வு, அதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் கரியர் மூவ். வழக்கமான வேலை, சம்பளம் அப்படிங்கிற வட்டத்தை உடைச்சு வெளியே வர்றத பத்தினது தான் இது. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொன்ன உடனே இது வெறும் பொருட்களை விற்கிற ஒரு சாதாரண வேலைன்னு நீங்க நினைச்சிருந்தா தயவு செஞ்சு அந்த எண்ணத்தை இப்பவே மாத்திக்கோங்க. உண்மையிலேயே நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பு. ரொம்ப குறைந்த முதலீட்டுல சொந்தமா ஒரு தொழிலை ஆரம்பிச்சு உங்க பர்சனல் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி ஒரு நிலையான வருமானத்தை உருவாக்குறதுக்கான ஒரு பெர்ஃபெக்ட் கட்டமைப்பு இது. உங்களோட தனிப்பட்ட மற்றும் நிதி வளர்ச்சி, இந்த ரெண்டுக்குமான ஒரு மிகப்பெரிய அடித்தளமா இது செயல்படுது. இந்த வியூகத்தோட ரொம்ப முக்கியமான அடித்தளம் என்னன்னா, அதுதான் நாம 2வது படியா பார்க்குறோம். குறைந்த ரிஸ்க் மற்றும் குறைந்த மூலதனம். எப்படி ரொம்ப ஸ்மார்ட்டா இதை தொடங்குறதுன்னு இப்ப பார்ப்போம். சாதாரணமா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா உங்களுக்கு என்னென்ன வேணும்? லட்சக்கணக்கில் முதலீடு, பெரிய ஆஃபீஸ், அப்புறம் அந்த தொழில்ல முன் அனுபவம், இதெல்லாம் கட்டாயம் வேணும். இது பலருக்கும் சாத்தியமில்லாத ஒரு விஷயம். ஆனா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படி இல்லைங்க. இத பெரிய முதலீடோ, ஆஃபீஸோ, முன் அனுபவமோ எதுவுமே இல்லாம மிக எளிதா தொடங்கலாம். ஒரு பிசினஸ் கோச்சா நான் உங்களுக்கு சொல்றது இதுதான். இங்க உங்களோட ஃபைனான்ஷியல் ரிஸ்க் கிட்டத்தட்ட 0. இது ஒரு மிகச்சிறந்த பாதுகாப்பான தொடக்க புள்ளி. நீங்க உடனே உங்க வேலையை விட்டுட்டு வரணும் நீங்க யாரும் சொல்லல. இதோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டே இதோட நெகிழ்வான வேலை நேரம், அதாவது ஃபிளெக்சிபிலிட்டி தாங்க. உங்க தற்போதைய வேலைக்கோ இல்ல படிப்புக்கோ எந்த ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸோ இல்லாம பார்ட் டைமா இதை நீங்க ரொம்ப சுலபமா பண்ண முடியும். உங்க பாதுகாப்பான மாச வருமானத்தை இழக்காமலேயே உங்களுக்கான ஒரு parallel பிசினஸ் சாம்ராஜ்யத்தை நீங்க மெதுவா உருவாக்கிக்கலாம். 3வது படியா நம்ம பார்க்க போறது திறன் வளர்ப்பு, அதாவது உங்களோட பர்சனல் டெவலப்மெண்ட். இத உங்களோட வாழ்க்கையின் ரியல் வேர்ல்ட் MBA அப்படின்னே நான் சொல்லுவேன். இதுல நீங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான புள்ளி என்னன்னா, இங்க நீங்க சம்பாதிக்கிற பணத்தை விட நீங்க கத்துக்கிற ஸ்கில்ஸ் தான் ரொம்ப வேல்யூபிளானது. பப்ளிக் ஸ்பீக்கிங், லீடர்ஷிப் குவாலிட்டிஸ், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், அப்புறம் மற்றவங்களோட ஈஸியா பழகுற அந்த இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ், இதெல்லாமே இந்த பிசினஸ் உங்களுக்கு பிராக்டிக்கலா கத்துக் கொடுக்குது. இது ஒரு நேரடி பயிற்சி களம். நாளைக்கு நீங்க வேற எந்த ஃபீல்டுக்கு போனாலும் சரி, இல்ல உங்க சொந்த வாழ்க்கையில கூட சரி, இந்த ஸ்கில்ஸ் உங்களை ஒரு தனித்துவமான நபரா உயர்த்தி காட்டும். இது உங்க டைமுக்கான ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். 4வது விஷயம், ஆதரவான குழுக்களின் பலம். இந்த முழு பயணத்துல நீங்க ஒருபோதும் தனியா விடப்பட மாட்டீங்க. பிசினஸ்னு வந்தாலே நான் தனியா எப்படி இதெல்லாம் சமாளிக்க போறேன் அப்படிங்கிற பயம் பலருக்கும் இருக்கும். ஆனா இங்க இருக்கிற மென்டார்ஷிப் கட்டமைப்பு அந்த பயத்தை முழுமையா உடைச்சிரும். நீங்க ஒரு டீம்ல ஜாயின் பண்ணதுமே உங்களோட அப்லைன்னு சொல்லப்படுற ரொம்பவே அனுபவம் வாய்ந்த நபர்கள் உங்களுக்கு தொடர்ந்து கைட் பண்ணுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு, நீங்க முறையா ஒரு புது கிளையண்ட்டை பார்க்க போறீங்கன்னா உங்களோட மென்டார் உங்க கூடவே வருவாரு. எப்படி பேசணும், எப்படி அந்த வியாபாரத்தை முடிக்கணும்னு உங்களுக்கு நேரடியாகவே செஞ்சு காட்டுவாரு. அவர் உங்களுக்கு பாஸ் கிடையாது, உங்க வெற்றிக்காக உங்க கூடவே நின்னு உழைக்கிற ஒரு வழிகாட்டி. நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சு அந்த வெற்றியை செலிப்ரேட் பண்ணுவீங்க. இப்போ நாம 5வது மற்றும் ரொம்ப முக்கியமான ஒரு இலக்குக்கு வந்திருக்கோம். அதுதான் ரெசிஜுவல் இன்கம், அதாவது உங்க எதிர்காலத்தை எப்படி பாதுகாக்கிறதுன்னு இதுல பார்ப்போம். மாச சம்பளங்கிறது ஒரு ஃபிக்ஸ்டான இன்கம், கரெக்டா? நீங்க எவ்வளவுதான் எக்ஸ்ட்ராவா ஓவர் டைம் பார்த்து உழைச்சாலும் உங்க சம்பளம் பெருசா மாறிடாது. ஆனா இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல உங்க உழைப்புக்கும் உங்க நெட்வொர்க் வளர்ச்சிக்கு ஏத்த மாதிரி உங்களால அன்லிமிட்டடா லாபம் பார்க்க முடியும். உங்க நேரத்தை வித்து பணம் சம்பாதிக்கிற அந்த பழைய சுழற்சியிலிருந்து வெளியே வந்து உங்க உழைப்புக்கான உண்மையான பலனை நீங்க இங்க முழுமையா அனுபவிக்கலாம். இது ஒரு மாறும் தன்மை கொண்ட அட்டகாசமான இன்கம் மாடல்.
இது எப்படி சாத்தியம்னு நீங்க யோசிக்கலாம். இதுக்கு பேரு தாங்க ரெசிடியூவல் இன்கம். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு புக் எழுதுற ஆத்தர் ஒரு தடவை தான் கஷ்டப்பட்டு அந்த புக்கை எழுதுவாரு. ஆனா அது விக்க விக்க வாழ்நாள் முழுக்க அவருக்கு ராயல்ட்டி வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் இங்கேயும். நீங்க ஒரு முறை ஒரு ஸ்ட்ராங்கான கஸ்டமர் மற்றும் செல்லர் நெட்வொர்க்கை உருவாக்கிட்டீங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நீங்க நேரடியாக வேலை செய்யலைனா கூட அந்த நெட்வொர்க் மூலமா உங்களுக்கு தொடர்ந்து ஒரு நிலையான வருமானம் வந்துகிட்டே இருக்கும். இதுதாங்க உங்களுக்கு உண்மையான ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் தரக்கூடிய விஷயம். ஃபைனலா 6வது செக்ஷன் ஒரு ரியாலிட்டி செக், அதாவது கடின உழைப்பு. வெற்றிக்கு நாம கொடுக்க வேண்டிய விலை என்னங்கறத இப்போ பார்ப்போம். ஒரு பிசினஸ் கோச்சா இந்த யதார்த்தத்தை உங்ககிட்ட சொல்ல வேண்டியது என்னோட கடமை. இந்த பிசினஸ்ல எந்த ஒரு மேஜிக்கும் கிடையாது, ஓவர் நைட்ல பணக்காரனாகிற ஸ்கீமும் கிடையாது. உண்மையிலேயே நீங்க சக்சஸ் ஆகணும்னா 3 விஷயங்கள் கண்டிப்பா தேவை. 1 கடுமையான உழைப்பு, 2 விடாமுயற்சி, என்ன தடைகள் வந்தாலும் அப்படியே துவண்டு போயிடாம தொடர்ந்து செயல்படுற அந்த மைண்ட் செட், 3வது சரியான ஒரு கம்பெனியை தேர்ந்தெடுக்கிறது. நீங்க எந்த கம்பெனியோட கை கோர்க்கிறீங்க அப்படிங்கிறது தான் உங்க ஃபியூச்சரே முடிவு பண்ணும். இந்த ஒரு கோட்டை உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. வெற்றிக்கு கடின உழைப்பு, விடாமுயற்சி மற்றும் சரியான நிறுவனத்தை தேர்ந்தெடுக்கும் திறன் ஆகியவை ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு அட்வைசரா நான் உங்களுக்கு சொல்ற ஃபைனல் பாயிண்ட் இதுதான். பெரிய பெரிய கனவுகள் காண்றது எவ்வளோ முக்கியமோ, அந்த கனவை நிஜமாக்க களத்துல இறங்கி உழைக்கிறதும் அதே அளவுக்கு முக்கியம். நீங்க இப்போ சரியான பாதையை தேர்ந்தெடுத்துட்டீங்க. இனி உங்களுக்கான உழைப்பை கொடுக்க வேண்டிய நேரம் இது. இன்னைக்கு நாம ரொம்பவே ஆழமான பல விஷயங்களை அலசி இருக்கோம். குறைவான முதலீடு, எந்த ரிஸ்க்கும் இல்லாத தொடக்கம், உங்க ஸ்கில்ஸை வளர்த்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு, சூப்பரான மென்டார்ஸ், அப்புறம் லைஃப் லாங் வரக்கூடிய ரெசிடுவல் இன்கம், இப்படி வெற்றிக்கான அந்த முழு ப்ளூ பிரிண்ட்டும் இப்போ உங்க கண் முன்னாடி தயாரா இருக்கு. இறுதியா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியோட இந்த அமர்வை முடிக்க விரும்புறேன். உங்களுக்கான வெற்றியின் கட்டமைப்பை உருவாக்க நீங்க தயாரா இருக்கீங்களா? கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. களத்துல இறங்கி செயல்படுங்க. இந்த வழிகாட்டுதல் அமர்வு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் முழுமையா நம்புறேன். உங்களோட இலக்குகளை நோக்கி தொடர்ந்து பயணியுங்கள். இவ்வளோ நேரம் என்னோட இணைந்திருந்ததற்கு ரொம்ப நன்றி.